படம் வந்து நிறைய கான்ட்ரவர்சியை சந்திச்சுது. சரி அதெல்லாம் விட்ட படத்துல வந்து எம்ஜிஆரை காமிச்சிருந்தாங்க. சரி ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது என்ன சொல்றது, அந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். தேவையில்லாத சாங்ஸு, சில கேரக்டர்ஸ் தேவையில்லாமல் இருந்தது. படத்தில் வந்து வில்லனே இல்லைன்ற மாதிரி தான் ஒரு இது இருந்தது. சும்மா பேருக்குன்னு போட்டிருந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் சும்மா சிம்பிளாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம படம் பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது ஒரு பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்லை. இம்பாக்ட் பண்ற மாதிரி இல்லை. அந்த என்ன சொல்றது, அவங்களோட கேரக்டர் ஆர்க்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ரைட்டிங் ரொம்ப இதுவா இருந்தது. இருக்கு, படத்துல நிறைய இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி இருக்கும்ன்றதுனால அதை ஹோல்ட் பண்ணாங்களான்றது தெரியல. மேபி அதை காமிச்சிருந்தாங்களா இந்த படம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருந்திருக்கும், நல்லாவும் வந்திருக்கும். ஆக்சுவலா சொல்றத பார்த்தா கார்த்தியோட நடிப்பு ஃபுல்ஃபில் ஆகுங்களா ஆடியன்ஸ்? இல்ல, கார்த்தியோட நடிப்புலாம் நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவர் எம்ஜிஆர் மாரி பண்ணியிருக்காரு. பட் அது தெரியாமையே தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து குறலாம் சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எதுவும் எக்ஸ்பெக்ட் இல்லை ப்ரோ, சும்மா தான் ப்ரோ வந்தோம். ஸோ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்டிங்காக ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக. எம்ஜிஆர் சாரோட நிறைய கேரக்டர்ஸ் வர மாதிரி இல்லை, ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட தான். ஸோ வந்து எம்ஜிஆர் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எப்படி இருப்பார்ன்றது புரியுது. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக. ஹீரோயினோட போர்ஷன், ஆனந்த்ராஜோட போர்ஷன் நீங்கள் அந்த ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற நேம்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்தளவுக்கு சினிமா பார்க்க மாட்டேன். பட் ஆனால் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக. படம் நல்லா இருக்கு. கார்த்திகோடைய ஆக்டிங் நல்லாவே இருக்கு. பார்த்துருக்கேன். அதாவது பழைய படங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. சோசியல் மெசேஜ் நிறையா இருக்குது. இதில் வந்து இல்லீகலாக என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஓப்பனாக உடச்சி பேசிடுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாங்க ஓல்டு சாங்கு நல்லாவே இருக்கு. நல்லாவே யார் நானா வாத்தியாரு? நான் வாத்தியாரே கிடையாது. இவர் தான் வாத்தியாரு. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கதாநாயகனே இவர் தான். புரியுதா? கார்த்தி ஒரு கதாநாயகி தான். இவரோட கதாநாயகனோட பிளே பண்ணி எடுத்துன்னு வந்து ஸ்கிரீன் பிளேல கொண்டு வரனா அது கார்த்தி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். நான் சொல்லிடுறேன், முடிக்கல எப்படி பண்றேன்னு உனக்கு ஒன்று அடுக்கடுக்கிறேன். இதுல தீவிர ரசிகரான சத்யராஜ் நம்பியாரா மாறிட்டாருப்பா. உண்மையிலே ஒரு தீவிர ரசிகர் சத்யராஜ் எனக்கு நல்லா தெரியும். வீட்டில் போயிட்டு கரலா கட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டு இதுல ஒரு நம்பியார் மாதிரி ரொம்ப மாறி நடிச்சுக்கிறான்னு அது ரொம்ப தைரியம் தான். அது வந்து உண்மையிலே எம்ஜிஆரோட ஆசீர்வாதத்தில் தான் அவர் கண்டிப்பாக அதை எடுத்து செஞ்சிருப்பாரு ஸ்கிரிப்ட். நான் புரியுதா? சில படத்தில் எம்ஜிஆர் வச்சு பேஸ் பண்ணி திருத்துறா மாதிரி தான் டைலாக் வரும். ஆனால் இவர் திருத்துறா மாதிரி தெரியல, மிரட்டுற மாதிரி இருக்குது. அப்போ அவர் எம்ஜிஆரோட பாணி எடுத்துக்கிறாரு. கரெக்டாக கோ டைரக்டர் தான் நான் சொல்லணும். பழைய ஸ்டில்லாம் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எம்ஜிஆரோட ஸ்டில்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அது ரொம்ப பாராட்டலாம். அவர் கார்த்தி சார் ஒரு வண்டி ஓட்டுன்னு வருவார், ராயல் என்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன். பாருங்க புத்திசாலித்தனத்தை. 1917 அது பார்த்தீங்களா? அது என்னன்னு எம்ஜிஆரோட டேட்டா பார்த்தது நான் நோட் பண்ணேன். ராயல் என்ஃபீல்டு 1917. அந்த வருஷத்துல ராயல் என்ஃபீல்டு இருக்குதான்னு தெரியாது. புரியுது? எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க தெரியல ராயல் என்ஃபீல்டு. அதை கார்த்திக் ஓட்டு நான் பார்த்தேன். எதுனா அந்த டி ஏதோ போட்டு 1917 நச்சுன்னா அது எம்ஜிஆரோட டேட்டா பத்தின கிளியரா தெரியுது. ஓவரால் ராஜ்கிரண் காமிக் சமத்தெல்லாம் எம்ஜிஆரா பாக்குறதா இருக்குது. சத்யராஜா பார்க்குற சமத்தெல்லாம் நம்பியாரா பாக்குறது. அவ்வளவுதான் படம் மறுபிறவி வாத்தியாரா திரை உலகத்துக்கு இந்த ஜாம்பவான் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். அவ்வளவுதான்.